வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். இது செய்கிறதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல சிக்கனை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஒன்று போல் பிரட்டி வச்சிடலாம். இது அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இனி நம்ம ஒரு வாணலில் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 100 கிராமாவது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா மசிய வேக விட்டுருவோம். தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஏற்கனவே மஞ்சள்தூள் நம்ம சிக்கன் ஆட் பண்ணியிருக்கனால நான் இப்போ ஆட் பண்ணலை. இனி 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், இது 3 ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கலவையோடு இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கணும். அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசால் பச்சை வாடை போகிற வரையும் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மசால் பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை இதோடு சேர்க்கலாம். சிக்கனை நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கலவையோடு ஒன்று போல் பிரட்டி விடுவோம். கொஞ்ச நேரம் இந்த மசாலாவோட சிக்கன் வேகணும். இப்போ நல்லா சிக்கன் மசாலாவோட பிரண்டுருச்சு. இனி நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ நம்ம கிரேவி பதத்துக்கு வைக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். குழம்பு பதத்துக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். இந்த கலவையை கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். அந்த டயத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இனி நம்ம ஒரு மூடி போட்டு இதனால் சிக்கன் வேகிற வரையும் வேக விட்டுருவோம். அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கிடணும். இப்போ நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். 20 நிமிஷம் வேக விட்டுருக்கேன். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் வேகலைன்னு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். அதை நல்லா குழம்போடு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உப்பு உரப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். ஏற்கனவே சிக்கனில் உப்பு நான் முதல்ல சேர்த்துருந்ததுனால நான் இடையில சேர்க்கலை. இப்போ நமக்கு தேவையான கிரேவி பதம் வர வரையும் குழம்ப மீடியம் ஃப்ளேமில் போட்டு வேக விட்டு இறக்கிடலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.